வணக்கம் முத்துசாமி. வணக்கம்ண்ணா. இப்போ முதல்ல நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருந்து பேசுகிறீங்க, எப்படி நம்ம கனெக்ட் ஆனோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதிலிருந்து போகலாம் உங்கள் கொஸ்டினுக்கு. இப்போ சொல்லுங்கள் உங்களை பற்றி. மொபைல் வாங்கினோடனே முதல் வீடியோ உங்க வீடியோ தான் நான் பார்த்தேன். ஜோதிடத்தை பத்தி வாங்குறதுக்கு தான் முதல் வீடியோ பார்த்தேன். அப்போ அந்த வீடியோவை நீங்க தான் முதல்ல வந்தீங்க. அந்த பாட்டு தான் நீங்க சொல்ற அந்த பாட்டு, அதுக்கு உண்டான விளக்கம், அந்த யோகா பாக்கியங்களோட விரிவான அந்த பாட்டை எடுத்து சொல்லி அதுக்கு விளக்கம்லாம் நிறைய எக்கச்சக்கம். ஒரு பாட்டு பண்ணா சட்டுன்னு முடிக்காம அதுக்கு இழுத்து எல்லா ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு லைன் அந்த விளக்கம் சொன்னீங்க. அந்த இடத்துல தான் முதல்ல நான் உங்களை வந்து பார்க்கணும், நிறைய பாட்டு தெரிஞ்சுக்கணும், தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அப்பதான் வந்தது. அப்பதான் ஜோதிடத்து மேல, அதுக்கு முன்னாடி ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருந்தது, இருந்தாலும் ரொம்ப அஃபெக்ட் ஆனிச்சு. அதனால அது ஒரு பக்கம். நான் உங்களை பத்தி சொல்லுங்கன்னா நீங்க என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா முத்துசாமி உங்க பேர் இல்லையா? நீங்க இப்ப எங்க இருந்து பேசுறீங்க, அந்த விவரம் சொல்லுங்க. சொந்த ஊர் சேலம். நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றேன். எனக்கு பொழுதுபோக்கு சம்டைம்ஸ் மொபைல் வாங்கி 1 year தான் ஆகுது. இந்த 1 year பொழுதுபோக்குங்கிறது இந்த ஜோதிட சம்பந்தமான கேள்விகள், யோகா பாக்கியம், இதை பத்தியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேற எதுவுமே என் மொபைல்ல ஓடாது, அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை, எனக்கு எப்படி இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. இப்போ சூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக தான் எடுத்தேன். எடுக்கையில் தான் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது 52 தடவை என் கல்யாணம் நின்றுருக்குது, வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை நமக்கு அப்படின்னீங்கல்ல. அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது, எப்படி 52 வாட்டி கல்யாணம் நின்றுருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து பர்சனல், அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன், பட் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதை நான் பர்சனலாகவே பேசுகிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஜென்ரலான கொஷினுக்கு போயிடுவோம். ஜென்ரலான கொஷின் அப்படின்னு எடுத்துட்டா, ஜோசியத்தில் வந்து உங்களுக்கும் சந்தேகம் இருக்குது. அதே ஒரு வருஷமாக பிடிச்சி பின்னால் துரத்துறீங்கல்ல, அதனால் கண்டிப்பாக இருக்கும் சந்தேகம். அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து விடுங்க. அதாவது லக்னாதிபதி மறைஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது உச்சம் ஆட்சி அந்த மாதிரி அந்த கேட்டகரிக்கு போகணும்னா, லக்னாதிபதி மறைஞ்சிட்டா அதுக்கப்புறம் யோக பாகியம் உண்டா இல்லையா? ரைட். பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா, யாரும் பார்த்துருக்காங்களா பார்க்கலையா அப்படின்ற ஸ்டைலில் ஒரு கேள்வி. லக்னாதிபதி மறையிறதுங்கிறது வந்து மறைவுங்கிறதுலையே நிறையா பஞ்சாயத்து இருக்குது. அதாவது எப்படின்னா, மறைவு வந்து இந்த இடத்த 6ல் இருந்தால் மறைவு, 8ல் இருந்தால் மறைவு, 12ல் இருந்தால் மறைவு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாது. எப்படின்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுவோம். மேஷ லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் நின்னார்னா அது 8ஆம் இடத்துல நிற்கிறனால செவ்வாய்க்கு மறைவு கிடையாது. அதே மாதிரி விருச்சக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் நின்னார்னா அதில் மறைவு வருதான்னா இல்லை. அதே மாதிரி தான் சுக்கிரனுக்கும். அப்போது ஒரு கிரகம் 6, 8, 12ல் நின்று அது ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நின்னா, லக்னாதிபதி மட்டும் இல்லை, எந்த கிரகமாக இருந்தாலும் அது ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ உட்காந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த கிரகத்துக்கு மறைவு கிடையாது. ஒரு பாயிண்ட்டு. அப்போது லக்னாதிபதி வந்து மறைஞ்சிருந்தால் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து மிதுன லக்னத்துக்கு 8ல் மகரத்தில் வந்து சூரியனும் புதனும் இருக்காங்கன்னு கூட வச்சுக்கிடுவோமே. அப்போ புதன் 8ல் மறையிறார். அப்போது இந்த மறைவு வந்து பாதிக்குமா அப்படின்னாக்கா, மகரத்தில் புதன் போய் மறையிறார், லக்னம் மிதுனம், கண்ணியில் உட்காந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா அந்த மறைவுக்கு வந்து நிவர்த்தி ஆகிடுது. குரு பார்த்தா கோடி குற்ற நீங்கம்ங்கிறான். சரி, இப்போ இந்த குருவும் பார்க்கல, அவரும் மறைஞ்சு தான் இருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லைஃப் எப்படி போகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, லக்னாதிபதி மறையாமல் இருக்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையுங்கிறான். அதாவது எப்படின்னா, பாப்புலாரிட்டி கிடைக்கிறது, வெளியில் 4 பேர்த்துக்கு பேர் தெரியறது, புகழ் கிடைக்கிறது, செல்வாக்கு கிடைக்கிறது, அது மாதிரியான விஷயங்களை வந்து அந்த லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுங்கிறது கொண்டு வரது, அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. சரி, அப்போது இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுல சிரமப்படுறதுங்கிறது வந்து பேரு புகழ் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். மற்றபடி லக்னாதிபதி தசை நடந்து அவர் வந்து வக்ரமாகி 8ல் மறைஞ்சிருந்தாலோ 12ல் மறைஞ்சிருந்தாலோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கல, மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா இடம் விட்டு இடம் மாதிரி செட்டில் ஆகுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன ஆகுதுன்னா, வயசான காலங்களில் லக்னாதிபதி தசை வந்தால் ஹெல்த்தை பாதிக்கும். வயசு கம்மியான ஒரு இதில் வந்து லக்னாதிபதி தசை மறைஞ்சிருந்து தசை நடத்துச்சுன்னா இடம் விட்டு இடம் மாறுறது மட்டும்தான். அதே மாதிரி வேலை செய்கிற இடமோ அல்லது வந்து தொழில் பண்ணுற இடத்துலையோ தன்னுடைய பிஸ்னஸையோ தன்னையோ நிலைநிறுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு வர்றாங்க. ஆயுளை பாதிக்காது.
எப்படின்னா லக்னாதிபதிங்கிறது வந்து இந்த பேரு புகழ் அந்தஸ்து கௌரவங்கிற பாயிண்டோட நின்றுக்கிறமே தவிர ஆயுள்ங்கிறது அஷ்டமாதிபதி தான். 8ஆம் இடத்ததிபதி வலுவாக இருந்துட்டாருன்னா சோலி முடிஞ்சு. அப்போ லக்னாதிபதி வந்து நீசமாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, லைஃப் நல்லாயிருக்கும். யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க, இவங்க நீட்டாக அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரியான அமைப்பு. அப்போ லக்னாதிபதி நீசமாக இருக்கிறத பற்றியோ 6-8-12 மறைஞ்சிருக்கிறத பற்றியோ பாவகிரகங்களோட சேர்ந்துருக்கிறத பற்றியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேளுங்க அடுத்த கொஸ்டின். சார் சந்திரன் வந்து 6ல மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்குமா? ஆமா. அப்போ 12ஆம் இடம் வலுவா தானே இருக்கும். ஆமா, சந்திரன் 6ல மறையிறது எப்படின்னா வளர்பிறை சந்திரனா இருந்து 6ல மறைஞ்சா அது வலுவான அமைப்பு தானே. நான் சொல்றேன். அதாவது எப்படின்னா சந்திரன் வந்து 6ஆம் பாவத்துல போய் உட்காந்து மறைஞ்சிடுறாரு. சரி, இப்போ சந்திரன் மறைஞ்சிட்டா சந்திரன் தான் ஒரு மனுஷனுடைய மனோநிலை, தைரியம், அப்புறம் கற்பனா சக்தி, இதெல்லாம் வந்து சந்திரன் தான் குறிக்கிறார். இப்போ இந்த சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல மறையிறதுங்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த இனம் புரியாத பயம் அப்படிம்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு மன உளைச்சலோடைய வண்டியை உருட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல சிலர், அது மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும். இன்னொன்று வந்து அது 12ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால கற்பனை அப்படியே பிச்சுக்கிட்டு வரும்னு ஆக இல்லையா. இந்த கவிஞர்கள், அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு, அது மாதிரி படைப்பாளிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 12ஆம் இடத்தை சந்திரன் பார்க்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. பட் அதுலேயே ரொம்ப ஆர்வமாகி ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து அதனால தான் சொல்லுவாங்க கலைஞனுக்கும் பைத்தியத்துக்கும் ரொம்ப நூலில் தான் வித்தியாசம் அப்படிம்பாங்க இல்லையா. அப்போ இதில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாங்கன்னா அங்கே போய் நின்றுக்குருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் 6ல் சந்திரன் இருந்தால் உடனே மெண்டல் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அப்படி கிடையாது. 12ஆம் இடத்தை அது பார்க்கறதுங்கிறது வந்து வலுவான பார்வையாக பார்க்கும். அது வளர்பிறை சந்திரன்கிறது 12 சந்திரன் பார்க்குறது ரொம்ப நல்லது. அதாவது நிறைய ட்ராவலிங் கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி கலைத்துறை அல்லது கலை சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து அவங்களுடைய ஆர்வம் நிறையா இருக்கும். அவங்களுக்கு தான் ரொம்ப டிசைனாக கனவெல்லாம் வரும். அப்படி ஈஸ்ட்மேன் கலர் படமாகவே ஓடும். அதாவது அந்த 12ஆம் இடத்துல சந்திரன் பார்க்குறதுங்கிறது வந்து அவ்வளோ வலுவான அமைப்பு. பட் 6ல் சந்திரன் இருக்கிறது நல்ல விஷயமா அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அதாவது வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன். 6ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் கனெக்ட் ஆனாலோ, அல்லது 6ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலோ அவங்களுக்கு வந்து ஃபாரின் இன்கம் இருக்கும். அதாவது தான் பிறந்த நாட்டில் சம்பாதிக்கிற கரன்சியை விட வேற ஒரு கரன்சியில் அவங்களுடைய வருமானம் இருக்கும் அப்படின்னுட்டு. அந்த வகையில் 6ஆம் இடம்ங்கிறது முழுமையாக நெகட்டிவ்னே எடுத்துக்கிற முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சட்டுன்னு எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறுவாங்களே தவிர மற்றபடி ஓகே தான், அது சரியாக தான் இருக்கும். சரியா? அப்புறம் 12ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துல இருந்தா யோகமா இருந்து தசை நடத்தனா? 12ஆம் இடத்ததிபதி பாக்யஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அந்த இடத்துல நட்பு வீடாவோ ஆட்சி வீடாவோ உச்ச வீடாவோ அல்லது குரு பார்வையிலேயோ உட்காந்துட்டா அது யோகம். எண்ணிய லக்னத்துக்கு 6 குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை இருங்க. பன்னிய வதிக்கு 12 பலத்துவன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னருக்கும் சரியான வேணா அப்படிங்கல. இந்த 12ஆம் இடத்ததிபதி போய் எங்கே உட்காந்துருக்காருங்கிறது வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட செலவுகள், அது சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், அது சம்மந்தப்பட்ட ஆர்வம், இதெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ 12ஆம் இடத்ததிபதி எங்கே 9ல் உட்காந்துருக்காருல்ல, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், பொதுவான கேள்வி. ஆமாம், பொதுவான கேள்வி. 12ஆம் இடத்ததிபதி 9ல் உட்காந்துருந்தா ஆன்மீகம், ஜோதிடம், ஏன்னா எனக்கு அதனால தான் இந்த பாயிண்ட் வந்தது. ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர்கள், மகான்கள், யோகிகளினுடைய தொடர்புகள், அதே மாதிரி வெளிநாட்டு சஞ்சாரம், வெளியில் போயிட்டு வர்றதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வரும். அப்போது 12ஆம் இடத்ததிபதி 9ல் போய் உட்காந்துருக்கிறதுங்கிறது யோகம்தான். இந்த மாதிரி இருக்கவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சொத்தை விற்றுவிட்டு வேறு சொத்து வாங்குவாங்க. தன்னுடைய தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்க ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சொத்தை ஒரு சொத்தை காலி பண்ணிவிட்டு இன்னொரு சொத்தை வாங்கி அவங்க அந்த நினைவாகவே எழுதுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள் தான் வருமே தவிர மற்றபடி 12ஆம் இடத்ததிபதி 9ல் உட்காரலாம். சார் 10ல பாம்பு இல்லாத 4 கிரகம் உட்கார்ந்தா சன்னியாசியம் சன்னியாசி யோகம்னு சொன்னீங்க. அப்படி இருந்து சன்னியாசி யோகம் கண்டிப்பா வருமா, இல்ல அப்படிலாம் இல்லையா? தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாத ஒரு 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும் போது சன்னியாசியாம். பாம்பு இல்லாமல் 4 கிரகம் போய் 10ஆம் பாவத்தில் உட்காரணும். அதே மாதிரி இந்த அந்த 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறவனுடைய தசை நடக்கணும்.
அப்படி தசை நடக்குதுங்கிற பட்சத்தில் அவங்கள சன்னியாசத்தை நோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஜாதக அலங்காரத்தில் சொல்கிற பாடல் தான் அது, நம்மளா புனஞ்ச பாடல் இல்லை. இல்லை, தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்துல இருக்க, 10ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கணும். தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்துல இருக்க, செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் எய்த 4ஆம் இடத்த அதிபதியான வாகனஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ உட்காரணும், வித்தை ஸ்தானாதிபதி. அதனால தான் ஆன்மீகத்தை பற்றி படிக்கிறதுக்கான அமைப்பு வரும். பூசலரும் பாம்பல்லாத ஒரு 4 கிரகம், ராகு கேது இல்லாமல் 4 கிரகம் உட்காந்துருக்கணும். இதில் 3 பேராமீட்டர் இருக்குது. ஒன்று வந்து 10ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல நிற்கணும், அடுத்தது 4ஆம் இடத்த அதிபதி திரிகோணத்துக்கு போகணும், அடுத்தது 4 கிரகம் சேர்ந்து 10ல் உட்காந்துருக்கணும். இது எல்லாம் சரியாக வந்திருக்குதுங்கிற பட்சத்தில் பிரமாதமான சன்னியாசி ஆவாங்க. ஆனா 10ல வந்து 4 கிரகம் இருந்தா மட்டும் சன்னியாசி அப்படி கிடையாது. 10ல 4 கிரகம் இருந்து சன்னியாசி அப்படின்னு சொன்னோம்னா அது மாறிடும். அப்படி கிடையாது. ராகுகேது இல்லாம 4 கிரகம் உட்கார்ந்தா கூட சன்னியாசியாவும் கிடையாது. கிடையாது. அதான் 3 பாராமீட்டரும் கரெக்டா இருக்கணும். இது 3ம் சரியா வந்ததுன்னா வேலை செய்யும் அது. சார், செவ்வாய் வந்து லக்னத்திலயோ 7ஆம் இடத்துலயோ இருந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தசை நடந்தா அவங்க வந்து பிரிவினைங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்ல வேற 8ஆம் இடத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் பொருந்துமா? வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதாவது எப்படின்னா, லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ செவ்வாய் உட்காந்து அந்த செவ்வாய் தசை நடந்தால் குடும்பத்தை பிரிக்கும்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ வந்து வேற செவ்வாய் தசை எங்கே உட்காந்து நடந்தாலும் பிரிக்குமா அப்படின்னா பிரிக்காது. ரெண்டாவது, 7ஆம் இடத்துலையோ லக்னத்திலேயோ உட்காந்துருக்க செவ்வாய் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்சியாக இருக்கார், அல்லது நட்பு வீட்டில் இருக்கார், அல்லது குரு பார்வையில் இருக்கார், அல்லது நட்பு கிரகங்களோட சேர்ந்துருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் வேலைக்காக உத்தியோகத்துக்காக பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு பொசிஷன் வரும் அவங்களுக்கு, புருஷன் பொண்டாட்டிக்கு. அப்படி இல்லை, அவர் வந்து ஏதாவது கொஞ்சம் வீக்காக இருக்கார் அப்படின்னாக்க கத்தி எடுத்து சுற்றிடுவாங்கன்ற கணக்காத்தையும் இருக்கான். அதனால் 2 பேரும் சேர்ந்து மல்லு கட்டி உருண்டு பஞ்சாயத்து பண்ணிடுவாங்கன்ற மாதிரியான பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதுவும் வக்ரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சீரும் சிறப்பமாக செஞ்சிடும். ஸோ அது மாதிரியான பொசிஷனில், அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த இது இருக்குல்ல, மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்கள கல்யாணம் பண்ணுவாங்க, அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபேமிலி இங்கேயே இருந்துகிட்ருக்கோம், அது மாதிரியான பொசிஷன் இதெல்லாம் வந்து இந்த இதில் தான் வரும். இந்த கண்டிஷனுக்குள்ளே தான் இதெல்லாம் வந்து சேரும். அதனால் நெகட்டிவாக போவாங்க, பிரிஞ்சு தான் போவாங்க, சண்டை விட்டுக்குருவாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் கிடையாது. பாசிட்டிவாக நிறையா பாயிண்ட் இருக்குல்ல, அந்த வகையாக கூட பிரியலாம்ல. ஆனால் பிரிவினைங்கிறது வரத்தையும் செய்யும். சரி சார், அடுத்த கேள்வி. வக்ரம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்தா எப்படி? 2 கிரகமும் பரிவர்த்தனை யோகத்துல வக்ரம், 2 கிரகமே வக்ரமா இருந்தா எப்படி இருக்கு? ரொம்ப நிதானமாக யோசிக்கணும். இந்த வாரம் அத்தியான் வந்து ஃபேஸ்புக்கில் அப்படித்தான் ஒன்று ரெடி பண்ணிக்கிருக்கேன். அதாவது ராகு காலில் கேதுவும் கேது காலில் ராகுவும் உட்காந்தா அவங்களோட பலத்தை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்கறது வந்து எப்படின்னா, வக்ரம் பெற்ற 2 கிரகம் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுப்பா? குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகத்துல வக்ரம் பெற்ற நிலைமையில 2 உட்கார்ந்துருக்குன்னு. குருவும் வக்ரம் சனியும் வக்ரம் இல்லையா? 2 பரிவர்த்தனை யோகத்துல இருக்குது. ரைட். பிரமாதம். புதுசாக கண்டுபிடிச்சு கேள்வி கேட்குற மாதிரியே இருக்காப்பாயே. அதாவது இது குருவும் வக்ரம் சனியும் வக்ரம் 2 பேர்த்துக்கும் வக்ரமான நிலையில் அப்படின்னா 2 பேரும் பரிவர்த்தனையாகி அந்தந்த இடத்துல அவங்கவுங்கள வச்சிடணும். முதல் பாயிண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், மீனத்தில் சனி இருக்கார், கும்பத்தில் குரு இருக்கார், 2 பேரும் வக்ரமாக இருக்காங்க. வந்து லக்னம் வந்து மேஷ லக்னம்னே வச்சுக்கிடுவோம். அப்போது 11ஆம் இடத்த அதிபதியும் வக்ரம், 12ஆம் இடத்த அதிபதியும் வக்ரம், அவங்க அந்த இடத்துல ஆட்சி ஆகுறாங்கன்னு அர்த்தம் தானே தவிர, மற்றபடி வந்து இதை வந்து 11ல் வந்து குரு இருக்காருன்னும் 12ல் வந்து சனி இருக்காருன்னும் எடுத்துக்கக்கூடாது. 12ஆம் பாவத்தில் 12ஆம் இடத்த அதிபதி ஆட்சி, அது யோகம். ஆனால் அவர் வக்ரம் ஆகிறார். அப்போ அந்த யோகத்தை இடம் விட்டு இடம் மாற்றி வேறு எங்கேயாவது கொண்டு போய் வச்சு பண்ணிவிடும். அதனால தான் இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு நேராக மாமனார் வீட்டில் உட்காந்து எல்லாம் செட்டில் ஆகிடுறாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் கூட போகலாம் அது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்த அதிபதி ஆட்சி. அப்போ லாபாதிபதி ஆட்சி ஆகிறதுங்கிறது யோகம், லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதுங்கிறது யோகம், 2 நல்லா இருக்கும். சரி, அப்போ அந்த கிரகம் வக்ரம் ஆகுது. அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, அந்த சம்பாத்தியத்தை வந்து கடின பாடுபட்டு சம்பாதிப்பாங்க. வர்ற சம்பாத்தியம் சிலருக்கு எளிமையான சம்பாத்தியமாக வரும். அதாவது ஆஃபீஸில் உட்காந்துட்டு பேனா பிடிச்சாலே வருமானம் வந்துடும். அதே சிலருக்கு சுத்தியல் எடுத்து போட்டாத்தையும் வருமானம் வரும்ல, அந்த மாதிரியான ஸ்டைலில் அந்த வேரியேஷன் வரும். ஆக்கூடி வக்ரத்துக்கான பலனை கண்டிப்பாக செய்யும். அது எப்படி செய்யுங்கிறத எடுக்கிறதுல தான் ஜோசியமே இருக்கு. சரி சார், இது வந்து ஜோதிட சம்பந்தமான கேள்வி இல்ல, பொதுவான கேள்வி, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் கேக்குறேன். இப்போ கோயிலுக்கு போறோம்ல சார், அது வந்து இந்த டைமுக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்கா, இல்ல நமக்கு வந்து எந்த டைம்ல நம்மளால வந்து வேலை இருக்கும்,
பிளஸ் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஆனா கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். அப்ப எந்த டைமுக்கு வேணாலும் கோயிலுக்கு போகலாமா? வெரி குட் கொஸ்டின். இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது சர்ச்சில் போய் ஒருத்தர் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கல வந்து சிகரெட்டு பற்ற வச்சு குடிக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ வந்து நீ கேட்குற கொஷின் ரொம்ப இது விதண்டாவாதமாக கேட்குறப்பா, பாதிரியாட்டே கேள்வி அப்படின்னாங்களாம். சரின்ட்டு அவர் பாதிரியாட்ட போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சர்ச்சில் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கல தம் அடிக்கலாமான்னு. அது அடிக்கூடாதுடா, தப்புடா அப்படின்ட்டு இருக்காரு. சரி, அப்போ இதை கூட இருந்தவன் கேட்டிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், இதே இது இப்படி கேட்கக்கூடாதுப்பா, வேறு மாதிரி கேட்கணும். ஃபாதர் நாங்கள் வந்து தம் அடிக்கிறப்ப கூட ப்ரே பண்ணிக்கலாமா அப்படின்னு தான். தாராளமாக பண்ணிக்கலாம், காட் பிளஸ் யூ மை சைல்டு அப்படின்னாராம். அதாவது கேட்குற கேள்வியினுடைய வித்தியாசம் தான், பெர்செப்ஷன் மாறுறது தான், பார்வை தான் மாறும். ஸோ இப்போ இது எதுக்குன்னா, நம்ம ஹிந்துயிசத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால், இத்தனை மணிக்கு நீ கோயிலுக்கு வா, இந்த பூஜையில் இப்படி கலந்துக்கோ அப்படிங்கிற அந்த கண்டிஷன்லாம் எதுவும் கிடையாது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூடால் இளமை துறக்க வல்லே நல்லேன், நாளாற்றின் கண்ணிடத்து அப்ப வல்லே நல்லேன், நான் சென்று ஆளாவது எப்படியோ திரு காழத்தி அப்பருக்கே அப்படின்னாங்களாம். அதாவது எல்லா விவரமும் தெரிஞ்சு பயங்கரமாக அந்த வேதங்களை எல்லாம் படித்து மந்திரங்களை எல்லாம் படித்து பிரமாதமாக வந்து பூசை எல்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் கடை தேர்றதுங்கிறது ஒரு வகை இல்லையா? சட்டியிலே வாதி அந்த சட்டுவத்திலே வாதி இட்ட கலத்திலே வாதி இட்டு இருக்க திட்டமுடன் ஆடி வந்த சோனேசர் அன்றழைத்த போது பிள்ளை ஓடி வந்தது எவ்வாறு உரை அப்படின்னு சொல்லி காடமேம்பாட்டு இருக்கு. அதாவது பிள்ளைய அறிஞ்சிக்க பிள்ளைக்கறி சமைச்சு வச்சதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து சிவபெருமான் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தவர், நீ போய் பிள்ளைய கூப்பிட்டு அப்படின்னதும் இவர் போய் பிள்ளைய கூப்பிட்றாரு. கூப்பிட்டதும் அதாவது அவர் கூப்பிட்றாருப்பா நீ வா அப்படின்னா, சிவனடியார் கூப்பிட்றாரு வான்னு கூப்பிட்டதுமே அவன் பாட்டுக்கு ஒடியாந்தானா. அது எப்படி ஒடியாந்தான் அப்படின்னு காளாமையன் கேட்டிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்படித்தான் சாமி கும்பிடணும், இந்த முறையில் தான் கும்பிடணும், இப்படித்தான் செய்யணும், இந்த நேரத்தில் தான் சாமி கும்பிடணும், அதெல்லாம் கிடையாது. எந்த நேரத்துலையும் சாமி கும்பிடலாம், அது பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து நம்ம சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன், அந்த வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சிருந்தேன், இந்த இடத்துல ஞாபகம் வந்துருச்சு. இதில் எப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போனதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சாமியை பார்க்கணும், அங்கே ரொம்ப நேரம் நிற்கணும், அப்புறம் வந்து அவர் ஐயர் வந்து இந்த தீபாராதனை கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிறது, அப்புறம் அவங்க பூ கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறது அல்லது மாலை போடணும்னு எதிர்பார்க்குறது, இன்னொரு படி மேலே போய் பரிவட்டம் கட்டணும் பட்டம் கட்டணுன்ற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் போகுது இல்லையா? இது எதுவுமே வேண்டியதில்லை. அதாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் கோயிலுக்கு வெளியில் நின்று கோரத்தை பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு போனாலே போதும். நீங்கள் தான் சாமியை பார்க்குறதுக்கு உள்ளே போகணுமே தவிர சுவாமி உங்களை பார்க்குறதுக்கு ஒன்றும் வெளியில் வரணுங்கிறதோ அல்லது வந்து நீங்கள் கிட்ட போனால் தான் அவர் பார்ப்பாருங்கிறதோ கிடையாது. அதனால் எங்கேருந்து வேணாலும் கும்பிட்டுறலாம். எங்கும் நிறைந்த பரம்பொருள் நாங்கள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, காரைக்கால் அம்மையாரா, ஆமாம் காரைக்கால் அம்மையாரா ஔவையாரோ சொல்லுவாங்க. அது பேச்சு வழக்கில் கேட்டது, நான் படிக்கலை. இதில் கைலாயத்தில் போய் உட்காந்து சிவபெருமான் உட்காந்துருந்துருக்காரு. அவருக்கு நேராக கால் நீட்டி உட்காந்துட்டு வெத்தலை அடிச்சிட்டு இருந்துச்சான். அப்போ பார்வதி தேவி வந்து சிவபெருமானை பார்த்து, என்னங்க நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, பரம்பொருள் உட்காந்துருக்கு, இந்த மாட்டுக்கு கால் நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னதும் சிவபெருமான் திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாராம், என்கிட்ட கேட்குற விட நீயே கேட்டுற அந்த மாட்டை அப்படின்னதான். அப்புறம் அந்த மாட்டை போய் கேட்கல, அதான் சொல்லிச்சான், ஓ சாரி நான் காலை மடைக்கிறேன்னு மடைக்கிட்டு இப்போ நான் எந்த பக்கம் நீட்டட்டும் அப்படின்னுச்சான். வேறு எங்கிட்ட வேணாலும் நீட்டு. அப்போ எங்கும் நிறைந்த பரம்பொருள்றோம்ல, எல்லா இடத்துலையும் ஈசன் இருக்கானேப்பா, நான் எந்த பக்கம் தான் நீட்டுறது அப்படின்னா, பிள்ளை வந்து நம்மளை எட்டி உதச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் சாமி கும்பலாம், எங்கன்னா நின்று வேணாலும் கும்பலாம், கோயிலுக்கு போய்த்தான் கும்பிடணுன்றது இல்லை. எங்கும் நிறைந்த பரம்பொருள், அதான் நம்ம இந்த இது ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு பெரிய விசேஷமே அதுதான். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றாங்க இல்லையா? நம்ம தொழிலை நிறுத்திட்டு போய் ஒரு வேலை செய்யணுங்கிறது இல்லை. நீங்கள் பார்க்குற வேலையை செம்மையாக செய்யணும், அதுக்கு இடையில கேப் கிடைக்கிறப்ப நீங்கள் போயிட்டு வரணுமே தவிர கோயிலுக்கு போகிறதுக்காக நான் மிச்சத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறேங்கிறது சரியான முகாந்திரம் இல்லை. சார் அடுத்து இன்னொரு பொதுவான கேள்விதான், இதுவும் ஜோதிட சம்பந்தமா இல்ல. திருமணம் நடக்கும்போது ஐயர் வந்து அந்த இது ஓதுறாங்க இல்லைங்களா, அது வந்து எதுக்காக, இல்ல அப்படி வாழ்த்திதான் கல்யாணம் நடக்குமா? இல்ல அப்படி இல்ல. அதாவது நீங்க சொல்றது வந்து ஐயர் வச்சு கல்யாணம் பண்றதா அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி சும்மா பண்ணக்கூடாதா? அந்த மந்திரம் எதுக்காக ஓதுறாங்க, அந்த மந்திரம் ஓதி கல்யாணம் பண்ணாதான் வந்து சரியா இருக்கும். இல்ல, அதாவது வாழ்த்து சொல்றதுக்காக இது சொல்லக்கூடிய மந்திரமா இருக்கலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் மந்திரம் படிக்கல. ரெண்டாவது அதுக்கு விளக்கம் சொல்றேன், நம்ம வாட்டுக்கு இறங்கினோம்னா பெரிய புச்சாலி மாதிரி பேசுற மாதிரி ஆயிரும். அப்படி கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரத்தில் இதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது மாமுது பாப்பான் மறைவழி காட்ட அப்படின்னு வரும் அந்த இடத்துல. அதாவது கோவலனுக்கும் கண்ணைக்கும் கல்யாணம் நடக்குது. அப்போ வந்து ரொம்ப வயசான மாமுது பாப்பான் எல்லா வேதங்களையும் பிரமாதமாக கற்றுக்கிட்ட ஒரு ஐயர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார், மறைவழி காட்டுறார். அப்படி கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லி, அஃப்கோர்ஸ் அதில் தாலி கட்டுற அந்த ஒரு இது கூட சொல்லலை, பட் மறைவழி காட்ட நடந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லுவாங்க, இறைவன்ட்டு அதை வேண்டிக்குவாங்க, ஒரு விண்ணப்பமாக வைப்பாங்க. எப்படி, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் பிரியாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் பாதிரியார்கள்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா, அதே இதை வந்து இவங்க சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டைலில் தான் எடுத்துக்கணுமே தவிர, மற்றபடி வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நான் ஒரு முறை கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நான் அதை வீடியோவில் சொல்லியிருக்கேன். பழனி மலை மேலே கல்யாணம், பிள்ளையார் கோயில் முன்னால் வெளியில் இருக்க பிள்ளையார், அரச மரத்து பிள்ளையார்கிட்ட கரெக்டாக அந்த பொண்ணு மாப்பிள்ளை அவர் வந்து பூஜை பண்ணுறவர், அந்த பூசாரி தான் தாலி எடுத்து கையில் கொடுக்குறாரு. அந்த பையன் கட்டுறேன் அந்த பொண்ணு கழுத்தில். நான் அப்போத்தையும் ஜாமி கும்பிட அங்கே போகிறேன். நான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன், பொண்ணு மாப்பிள்ளை இருக்காக, ஒருத்தர் வந்து ஐயராக இருக்கார். இந்த 4 பேரும் சேர்ந்து தான் கல்யாணமே நடந்தது. இப்படி ஒரு சிம்பிளான கல்யாணத்தை நான் பார்க்கல. ஒன்றாச்சுங்களா, அப்படியும் பண்ணலாம். நம்ம இப்படித்தான் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் அதை விட இன்னொரு விஷயம் வந்து, இப்படி பண்ணால் தான் நிற்கும் இல்லாட்டி நிற்காது அப்படிங்கிற பாயிண்ட்லாம் கிடையாது. அதனால் அது வந்து நம்மளுடைய ஒரு மன திருப்திக்காக பண்ணுறது. அப்புறம் 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தா கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், நிறைய இதுல வீடியோ வந்திருக்கேன். அது கூட ராகு நின்னா என்ன சார்? முதல்ல 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வேலைங்கிறதே தப்பு. அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ பல லட்சம் பேர் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே 10ஆம் இடத்துல சூரியன் புதனே இருந்துச்சுன்னாக்கா அது எப்படி, அது யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி வந்துடும், அந்த யூனிஃபார்மிட்டி வராது. சரி, இன்னொன்று என்னென்னா, ஒரு எடுத்துக்காட்டாக 10ஆம் இடத்துல சூரியன் புதன் அப்படிங்கிறது கன்னியா லக்னத்துக்கு 10ல் சூரியன் புதன் நிற்கிதுன்னு வச்சுக்கிடுவோம். சரியா, அவங்க வந்து சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கே ஏதாவது வேலை பண்ணி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்ளையராக இருப்பாங்க, அந்த மாதிரி பெரிய அளவில் போயிடுவாங்க. சரியா, அப்படி போகிறது உண்டு. ஆனால் கவர்மெண்ட் வேலைங்கிறது வந்து அப்படி இல்லை. இது இப்படி பிடிக்க முடியாது. சூரியனையும் செவ்வாயையும் சிம்மத்தையும் மேஷத்தையும் விருச்சகத்தையும் இதை கணக்கில் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் வேலைக்கு பக்கத்தில் போக முடியும், கிட்ட நெருங்க முடியும். இருக்குமே, ராகு இருக்கும். ராகு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க. என்ன, ஒரு அந்த ராகு தசை நடந்துச்சுன்னா கரப்டட் ஹேண்ட் ஆயிடுவாங்க, அவ்வளோதான் விஷயம். இதில் வேற ஒன்றும் இல்லை. அவங்க வந்து வேலையை கரெக்டாக பண்ண மாட்டாங்கன்னு வேணா வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் வந்து ராகு இல்லை குரு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 4 பேர்த்துக்கு உதவியாக இருப்பாங்க. சார், ஜாதகத்துல சுக்கிரன் நீசமானாலோ அல்லது மறைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் அந்த இது பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகுமா? சுக்கிரனை மட்டுமே வச்சு சொல்றது இல்ல. அதாவது எப்படின்னா, சுக்கிரன் வந்து கவஸ்திரகாரகன் அப்படின்னு ஆச்சாரத்துல சொல்றீங்க, அது நீசமானாலும் ஜோசியத்தை எங்க பிடிச்சாலும் வழுக்க. சுக்கிரன் கலத்திரகாரன்னா பொண்ணுக்கு செவ்வாய் தான் கலத்திரகாரகன்னுவாங்க. அப்புறம் வந்து சுக்கிரன் மறையிறதுங்கிறதுனோ, சுக்கிரன் பாதிக்கப்பட்டு நிற்கிறதோ அல்லது சுக்கிரன் நீசம் பெற்று நின்னாலோ பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். என்னன்னா, சுக்கிரனும் 2ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதி எல்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சிட்டாங்கன்னா சோலி முடிஞ்சிடும். அதாவது 7ஆம் இடத்ததிபதி வந்து வாழ்க்கை துணை, 2ஆம் இடத்ததிபதிங்கிறது குடும்பஸ்தானம், சுக்கிரன் கலத்திரகாரகன். இவங்க 3 பேருமே மறைஞ்சோ அல்லது பாதிக்கப்பட்டோ இருக்காங்கங்கிற பட்சத்தில் வக்ரம் பெற்று நிற்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் போவேல தான் கல்யாணம் நடக்காமல் இழுத்துட்டு போகிறது. சரியா, கண்மநாயகன் தன்னோடே சாட்சியாம் 3 கோள்கள் தன்மையாய் கூடி நின்றால் சந்நியாச யோகம் உண்டாம், பொன்மையாய் 1 கோள் கூடில் பொருந்திய ஞானி ஆவான். ஸோ அது மாதிரி இந்த 3மே பாதிக்கப்பட்டுச்சுன்னா தான் அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போகுமே தவிர நார்மலாக போகாது, இழுத்துட்டு போகாது. அப்படி சார், 8ஆம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானம் சொல்றீங்க. 8ஆம் இடம் வந்து சனி வீரா வந்து சனி வக்ரமற்ற நிலைமையில நின்று அது ஆயுள் ஸ்தானத்துல நின்றுச்சுன்னா என்ன சார்? அந்த டெபாசிட்டர் தான் முடிவு பண்ணுவார் ஆயுளை பற்றி. அதாவது எப்படின்னா, சனி போய் 8ல் நிற்கிறார். 8ஆம் இடம் வந்து யாருடைய வீடோ அந்த வீட்டு அதிபதியினுடைய பொசிஷன் நல்லா இருந்ததுன்னா இவர் சிரமப்பட்டு ஆயுளை கொடுப்பார். அதாவது எப்படி கொடுப்பார்னா, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், 2-3 சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அல்லது வந்து வெளியூர் போகிறேன் வரேன்ற மாதிரி இடம் மாறி இருப்பாங்க, அல்லது கடனில் கஷ்டத்தில் ஓட்டுவாங்கங்கிற மாதிரியான பாயிண்டில் கொண்டு போகலாம். ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருவார். சப்போஸ் நல்ல பொசிஷனில் இருக்கார், அந்த சனி 8ல் இருக்கிறவரை குருவும் பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்துருச்சுன்னா ஈவன் அவர் வக்ரமாக இருந்தாலும் ஆயுளை நல்லபடியாக கொடுத்துருவார்.
சார் இன்னொரு கொஸ்டின் உங்களை பத்தி. என்னைய பத்தி? இது நல்லா இருக்கு. ஜோதிடத்தை பத்தி தான். நீங்க யோக பாக்கியம் சொன்னாலும் சரி, வேற ஏதாவது இல்ல அவங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, நீங்க பேசும்போது அந்த மாதிரி தெரியல. அது வந்து யோகமாவே தெரியுது. அது ஏன்? சுகர் கோட்டட் அப்படிம்பாங்கல்ல, அப்படியா? அப்படி இல்லை. ஒரு நெகட்டிவை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறது தான். நம்ம பார்க்குற நம்மளுடைய பெர்செப்ஷன் தானே. அதாவது மனசுங்கிறது உள்ளே இருக்குது. நமக்கு வெளியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து சந்தோஷமாக இருக்குது, துக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு தான் முடிவு பண்ணுது இல்லையா? நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா, வர்றதை ஏற்றுக்கிற மனோநிலை வந்துருச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவாக போயிடும். இதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒருத்தர் வந்து வர்றாரு. வர்றப்போ வந்து ரத்தம்லாம் வலிஞ்சு தலையில் அப்படியே பிடிச்சிட்டு வர்றாரு. இந்த வடிவேலு தக்காளி சட்னிட்டு வருவாப்புல இல்லை, அது மாதிரி வர்றாரு. அப்போ இன்னொருத்தன் கேட்குறான், என்னையா ஆச்சு அப்படின்னு. அது ஏன் கேட்குற, நேற்று வீட்டில் ஒரே சண்டையாகி விடியா சண்டை ஓட்டு விடியாலதையா வெளில வர்றேன் நான், அது ரத்த வழியாக வந்துக்கிருக்கேன் அப்படின்னு. என்னையா அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படி ஒரு பொண்டாட்டியவா கட்டியிருக்க நீ? இல்லை அப்படி இல்லை, எனக்கு எல்லா விவரமும் சொல்லி கொடுக்குறாங்க, அது புரியலை, அதை வந்து ஃபோர்ஸாக சொல்கிறாங்க, அவங்களுக்கு சொல்ல தெரிலன்னு கூட எடுத்துக்கலாம்னு. சரிப்பா, இப்படி அடிச்சிருக்காலே, ஏதாவது ஒன்று ஆகி இதுனா நீ இந்த பொண்டாட்டியை விட்டுட்டாவதும் போயிட வேண்டியதுனா? இல்லை அதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதில்லை, இன்னொன்று கட்டினாலும் அங்கேயே அப்படி இருந்தால் என்ன செய்வா அப்புறம்? அதனால் போதும், இப்படியே இருக்கிறது, தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேயே மேலானதுன்ற மாதிரியான முடிவுக்கு வந்துட்டேன். சரி, சப்போஸ் எங்கனையாவும் பட்டு செத்துருந்தா, நான் செத்துருந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த போராட்டமான உலகத்தில் இப்படி போட்டு மல் கட்டிட்டு கிடக்கிறத காட்டிலும் பேசாமல் போய் சேர்ந்தது நிம்மதியாவது இருக்கலாம்ல. அதாவது அவர் சொல்கிற பதில் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு வர்றார். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு புக்கில் படிச்சிருந்தேன், கதையில் போடுந்தான். ஸோ அந்த நம்ம எடுக்கிற பார்வை தான் இருக்கே தவிர, இப்போ ஒன்றும் வேணாம், 100 டிகிரி காய்ச்சல் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. சப்போஸ் ஒரு நாள் காய்ச்சல் வருது அல்லது சளி பிடிச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸாக பயன்படுத்திக்கலாம்ல. சரியா? ரெண்டாவது, நம்ம கையில் எதுவும் இல்லை. நீங்கள் ஸ்பெஷலாக கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ரமண மகரிஷிக்கு வந்து பின்னால் வந்து கட்டி இருந்தப்போ வந்து அதை சர்ஜரி பண்ணணும், தேட்டரில் வச்சு பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாரான். சரி, நாங்கள் இங்கேயே வந்தாலும் பண்ணுறோமாப்பா அப்படின்னதுக்கு சரின்ட்டார். அப்போ மயக்க டாக்டர் வந்து செடேஷன் கொடுக்கணுன்னு தான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பிரசங்கம் ஆரம்பிச்சிட்றேன், பேச ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நீ உன் பாட்டுக்கு பண்ணிக்கோ அப்படின்னாராம். இவர் பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டார், அது வாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்குது. இவங்க வாட்டுக்கு பின்னால் அந்த ஆப்ரேட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி தையெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு பேண்டேஜெல்லாம் போட்டு அந்த டாக்டர் கேட்டாராம், நானும் இது படித்ததான், டாக்டர் கேட்டாராம், என்னப்பா என்ன சுவாமி வலிக்குதா, வந்துன்னா வலி வேதனை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வலி இருக்குது, வேதனை இல்லை அப்படின்னாராம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க, ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டார். வலி இருக்குது, வேதனை இல்லை. அதாவது வலிங்கிறது இந்த ஒரு அடிவட்டா பொசுக்குன்னு பிடுங்குவாங்கல்ல, அதுதான் வலி. வேதனைங்கிறது இது இப்படி இருக்குமோ, இதனால் இது அப்படி வருமோ, அதனால் இது இப்படி வருமோன்னு அதை யோசிச்சுட்டே இருக்காங்கல்ல, அதான் வேதனை. அப்போது வலி வேதனை இருக்கான்னா வலி இருக்குது, வேதனை இல்லை, அதான் அதனுடைய பாயிண்ட். அப்போ அது மாதிரி நம்ம பார்க்குற பார்வை தானே, அதை நம்ம எடுத்து சொல்கிற விதம் தானே. இல்ல அதுதான் சார் மத்தவங்களை கவர்றதே. அந்த மாதிரி யோகா அது எப்படி இருந்தாலும் மத்தவங்களை கவர்ற மாதிரி பேசிடுறீங்களா, அதுதான் உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை கவர்றதுங்கிறது நோக்கம் இல்லை, நம்ம எடுத்துக்கிற பார்வை தான் அது. நீங்களுமே வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி, அதாவது வாழ்க்கை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லாமே. அதாவது புதன் வந்து லக்னத்திலேயோ லக்னாதிபதியோடையோ அல்லது வந்து ஆமாம் லக்னத்திலேயோ லக்னாதிபதியோடையோ சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு இளமையான தோற்றம் இருக்கும் அப்படிம்பாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறையா இருக்கும் அப்படிம்பாங்க. மூணாவது பாயிண்ட் வந்து அந்த புதன் வந்து வலுப்பெற்று நிற்கிறதுங்கிறது வந்து இந்த சீரியஸ்னஸ் இருக்காது சிலருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எம்பிட்டு சீரியஸாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படி மாறிடுவான், அந்த இயல்பான இடத்துக்கு வந்துடுவான். இது எப்படின்னா, ஒரு நம்ம நண்பர் ஒரு கண்டோலன்ஸுக்கு போயிருக்கோம். அங்கே போய் எல்லோரும் அப்புறம் கண்டோலன்ஸ்னால் எல்லாம் சோகமாக இருப்பாங்க இல்லையா, எல்லாம் போயிட்டு அப்புறம் பேசிட்டு வெளியில் வந்து எந்திரிச்சு வந்து வெளியில் கிளம்புறதுக்கு வரையில் அவர் சொல்கிறாப்புல, போதுமையா கிளம்பியா போகலாம், இந்த எம்பிட்டு நேரம் தான் துக்கமாக இருக்கிற மாதிரியே நடிக்கிறது அப்படின்றான். அதாவது அவனுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. ஸோ திருப்பி அந்த இயல்பான நிலைக்கு வந்துடுவான். இது எலாஸ்டிக் மாதிரி இழுத்ததான் விட்டோம்னா திருப்பி அங்கேயே தான் போகும். அது மாதிரியான டைப் அந்த புதனுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் சார் அடுத்த கேள்வி, இது லாஸ்ட் கொஸ்டினா கூட இருக்கும். நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசும்போது மத்தவங்க மனசு எந்த நேரத்திலயும் காயப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதையும் மீறி ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்க மனசு
ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து காயப்படுற மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை சுச்சுவேஷன் எல்லாம் வந்துருது. அந்த மாதிரி நேரத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன சார்? அருமையான கேள்வி. அதாவது வள்ளலார் தான் சொல்லியிருக்காரு, சும்மா இருத்தல் சுகம். சரியா? பேசுறத விட பேசாம இருக்கிறது நல்லது. நம்ம ஞானிகள் மகான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க, நிறைய பேச மாட்டாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் பதில் சொல்லுவாங்க. இந்த லொடன்னு பேசுகிறேன் பார்த்தீங்களா, அவன்கிட்ட எதுவுமே வச்சிருக்க முடியாது, பீரோவை திறந்தே தான் வச்சுருப்பாங்க எந்நேரமும். அப்போது ஞானிகள் வந்து பேச மாட்டாங்க அப்படின்னா, இப்போ புரியுதா நீங்களும் நானும் ஏன் நிறையா பேசுகிறோம்னு? அதான் காரணம். அதனால் ஞானிகள் பேச மாட்டாங்க. அப்போ பேச்சை குறைச்சோம்னா இந்த இதில் வந்து ஒன்றும் அதென்ன அடுத்தவங்களை காயப்படுத்த வேண்டியது வராது. ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொன்று வந்து நம்ம சொல்கிறது வந்து நான் சொல்கிற கருத்து தான் இறுதியானது, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகும்னுக்கிட்டே பேசுகிறது, அந்த பேச்சு இருக்கக்கூடாது. அதாவது பேசுகிறோம், நான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் இதுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஸ்டைலில் போயிடணும். இதுக்கு கூட எடுத்துக்காட்டு சொல்லலாம். தாலமி காலத்தில் அவர் தாலமி வந்து கண்டுபிடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோசென்ட்ரிக் மெத்தட் தான், பூமியை மையமாக வச்சு எல்லாமே சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதே தான் யூனிவர்சிட்டிலலாம் படிச்சிருக்காங்க, காலகாலமாக படிச்சுட்டு இருந்திருக்காங்க, ஒரு 10-300 வருஷத்துக்கு படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தாலமி காலத்தில் ஒரு பஞ்சாங்கம் மாதிரியான ஒரு ஐட்டத்தை ரெடி பண்ணுறாரு. அது ரெடி பண்ணி இப்போ எவ்வளோ நாள் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 2000 சில்வான வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு, 2500 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. இன்னமும் மோரோவர் அதில் 80% ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? அப்போ நாளைக்கு இது மாறலாம். இந்த யூனிவர்ஸுங்கிறது வந்து கிரகங்கள்லாம் சுற்றுது, சூரியன்லாம் சுற்றுது, அப்படி அங்கே சுற்றுது இங்கே சுற்றுதுனாக்க சேட்டலைட் அனுப்பிச்சு கூட சேனல் வழியாக பார்த்த மாதிரி கூட பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆமாம் சுற்றுதுப்பா அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறோம். இப்போ என்ன சொல்றியான், இந்த சூரிய குடும்பமே சுற்றுதியா அப்படின்றான், பால்வரி திரளே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு. யார் போய் பார்த்தா? சொன்னவனும் பார்த்ததில்லை, கேட்டவனும் பார்த்ததில்லைன்ற கணக்கு தான். அப்போ இல்லை இது சுத்தலை, இது கீழே விழுந்துக்கிட்டு இருக்குமா ஒருத்தன், இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு இன்னொருத்தன் மேலே ஒதுக்கி இருக்குமா. அப்போ இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற கருத்துக்கு மாற்று கருத்து இம்மிடியேட்டாக வரும், கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் அந்த முரண்பாடுகள் இருந்தால் தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த மாற்று கருத்து வரையில் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும். அது இல்லைன்னாத்தையும் காயப்படுவாங்க, அவங்களையும் காயப்படுத்துவாங்க, நம்மளும் காயப்படுவோம். கரெக்டு தானே? என்னை பற்றி கடைசி கொஸ்டின் சொல்லுங்க. அதாவது என் இறுதி காலத்துக்குள்ள, அதாவது பூர்வீக சொத்தா இருக்கட்டும் அல்லது ஏதாவது இருக்கட்டும், ஏதாவது ஒரு கோயிலாவோ அல்லது பொது ஒரு ஸ்கூலாவோ, அதாவது சின்ன பிள்ளைங்க இருக்கிற மாதிரி ஒரு 8 வயசு 10 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி குழந்தைகள் ஸ்கூல் கட்டுற மாதிரியோ அல்லது ஒரு கோயில் கட்டுற மாதிரி அமைப்பு எனக்கு கிடைக்குமா? அந்த எண்ணம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது, இது நிறைவேறுமா? அருமையான கொஸ்டின். சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க. 25/5/1987. 25/5/1987. டைம் 6:45 காலை. காலையிலையா? எந்த ஊர்ல பிறந்தீங்க? சேலம். ரிஷப லக்னம், மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். ரைட்டப்பா? என்ன நடக்குது? 2019 ஜூன் வரைக்கும் சந்திரதசை குரு புத்தி போயிட்டுருக்கு. ப்ரெசண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்திரன் வந்து 3க்கு அதிபதி. அதுக்கப்புறம் செவ்வாய் வர்றார். செவ்வாய்க்கு அப்புறம் ராகு குரு. நிச்சயமாக பண்ண முடியும். அதாவது எப்போ பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய 45வது வயசுக்கு அப்புறம் அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் சேரிட்டபிள் பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்தது உங்களுக்கு ஏன் இந்த கொஸ்டின் வந்தது? நான் பெரிய பங்களா கட்ட முடியுமா, நான் வீடு கட்ட முடியுமா, 2-3 வீட்டுக்காரமாக கட்ட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து இதை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு சிம்பிளான பதில் ஒன்று இருக்குது. 5ஆம் இடத்துல கேது. சரியா? 5க்கு அதிபதி லக்னத்தில். சரியா போச்சு. அப்போ புதன் லக்னத்தில் இருக்கிறதுங்கிறதுனால தான் நான் இப்போத்தையும் சொன்னேன், புதன் லக்னத்தோட சம்மந்தப்பட்ட இளமையான தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுறது? 31. நரைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும்பா, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2க்கு உண்டான குடும்பஸ்தானாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்காரு புதன், இல்லையா?
உற்றதோர் குடும்பத்தாதி உதித்த லக்னத்தில் மேவ வில்லவும் ஆட்சி உச்சம் வியாழமும் கெந்திரமேலில் தெள்ளிய கீர்த்தி உள்ளான் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கண்டாய் கௌசிக முனிவன் வாக்கு. இப்ப நீங்க திருப்பி சொல்லுங்க. நீங்க தான் பாட்டு சொல்லுவேன்னு சொன்னீங்களா, எங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க, அதோட முடிப்போம். சொல்லணுமா? சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க, வரலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்லையா? ம். அஸ்தமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்தரிக்க நல்ல மாறாவடி விடுவான், நல்ல மனையாலை வேறுபடுத்துவான், மூலையில் உறங்க வைப்பான், முழுக்கும் பத்தினியை போட்டு வருத்திடுவான், கண்டூரை சிதவன் கையில் வர காசுக்காக கடைத்தெறிவில் கையே நின்றுடுவான், நட்டலை நிறுத்திடுவான், நல்ல மனையாலை சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான். புரியா சார்? அருமை. பாட்டுமே வந்து நெகட்டிவான ஒரு பாட்டை பிடிச்சி வச்சிருக்கீங்க சார். இந்த பாட்டை நான் மனப்பாடம் பண்றதுக்கு இதை மட்டும் ஒரு 500 தரம் கேட்டிருப்போம் சார். திருப்பி 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 இந்த வீடியோல இந்த பாட்டை மட்டும். எப்பா சரி, இன்னொரு பாட்டு தான் சொல்லியிருக்கேனே, அதை ட்ரை பண்ணிருக்கலாம்ல. விக்கா விக்கா வித்தாவி போய் விட்டா நட்டார் சுட்டூர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த ஆழக்கால விடத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கொல்லனார் விடும் தூதரையும் நம்பலாம், கல்லார் மரவர் வேடர் அதையும் நம்பலாம், சேலை கட்டி மாதிரி நம்பாதே, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சிந்தாமணியில முத பாட்டு மனப்பாடம் ஆயிருக்குமே, ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரமரியா பண்டீர் கோவத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளாச்சியுடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழுந்தானேன்வான். கரெக்டா? எனிவே நல்லா படிங்க, நீங்க நிறைய படிங்க, படிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும். ஏன்னா கவிதை ஏன் வருது தெரியுமா உங்களுக்கு? 2க்குண்டான புதன் வந்து லக்னத்துல உட்கார்றாரு. அப்ப தமிழ் வித்தை பெருகணும் ஒண்ணு. 2வது கவிதை வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் இருந்ததுனாக்கும் நம்மளே கவி எழுதலாம், யாப் எழுதுற மாதிரி வந்துடும். நமக்கு இந்த காலங்களில் அந்த மாதிரியான வசதிகள் கிடையாது, பண்டிதர்கள் கிடையாது, சொல்லிக் கொடுக்குற அளவுக்கான பண்டிதர்கள் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுனாக்க எழுதி வச்சதையாவது சொல்ல முடியும் இல்லையா? ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதுதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய்ய சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூறகட்டாரியிட்டோரிமை பொழுதினில் கொன்றவனே. இதையும் அதே மாதிரி தான் நிறைய ட்ரிப் எழுதி பார்த்து படித்து பார்த்து எல்லாம் பண்ணி பார்த்து தான் வந்தது. சரியா? இது வந்து இவர் அருணகிரிநாதர் கந்தர அலங்காரம். எனவே படிங்க. அப்புறம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நம்ம நேயர்களோட உங்களுடைய கேள்விகளை பகிர்ந்துட்டதுக்கு முதல்ல நன்றி. அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்கும் நன்றி.